ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தெம் சத்குரு முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். சதிதேவி சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஆகாசத்தில் தேவர்கள் தன் மனைவிமார்களோடு சர்வ அலங்காரம் பண்ணிட்டு நகையெல்லாம் மாட்டின்ட்டு எல்லாரும் எங்கே போயின்னு இருக்கான்னாக்க தக்ஷன் பண்ணக்கூடிய பிரகஸ்பதி ஸ்தவம்னு சொல்லக்கூடிய யாகத்துக்கு எல்லாரும் போயிட்டுருக்கான். எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுருக்கான். ஆனால் சதிதேவிக்கும் சிவனுக்கும் வைக்கல. அவன் நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கல. எல்லோரும் போகிறப்ப சும்மா போகக்கூடாதோ, சதிதேவியை பார்த்து கிளப்பி விட்றான். நாங்கள்லாம் உங்கள் அப்பாவோட யாகத்துக்கு போய்ட்டுருக்கோம், நீ வரலையாம்மா அப்படி. இந்த லோகத்தில் மனுஷால்கிட்ட புத்தி இப்படி தான் இருக்கும். அவள் கூப்பிட்டு தான் முன்னாடியே போயிருப்பா இல்லையா, புறத்தியார் முன்னாடி அவள் போயிருப்பா இல்லையா. எப்போ போகலன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த சண்டை விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கிளப்பி விட்றது. உடனே சதிதேவி சிவன்கிட்ட அழுதுன்ட்டே புலம்புறான். இது மாதிரி எல்லோரும் எங்கள் ஆற்றுல அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறது, பெரிய யாகம் நடக்கிறது, எல்லோரும் வருவா. எங்கள் அக்காலாம் வருவா, எங்கள் அக்கா ஆற்றுக்காரெல்லாம் வருவா, எங்கள் அம்மா இருப்பா, எல்லாரையும் பார்க்கலாம். நீங்கள் இப்படி எனக்கு 2 பேர் நம்மளும் போனால் தானே மரியாதையாக இருக்கும், போக வேண்டாமா? பூஜை நடக்கிற இடத்துக்கு, பஜனை நடக்கிற இடத்துக்கு, யாகம் நடக்கிற இடத்துக்கு அதெல்லாம் சொந்த வீடே கிடையாது, அதெல்லாம் பொது இடம். அதனால் இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் யாரும் போடவே முடியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வாங்கோ. நீங்கள் போனக்க அவளுக்கு சந்தோஷம் கூட வரும். என்னென்னக்கா கூப்பிடவே இல்லை, ஆனால் வந்துட்டா பார்த்தியா அப்படின்னு சந்தோஷம் கூட வரும். கூப்பிடாமலே வரா பார்த்தியா அப்படின்ட்டு சதிதேவி பிரார்த்தனை பண்ணிக்கிறா. உடனே சிவன் சொன்னார், சிரிச்சுட்டே சொன்னார், யார் அசத்தாக இருக்கானோ, தனக்கு நல்ல அழகு இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், நிறைய சொத்து இருக்குது, யவனம் இருக்குது அப்படின்னு யார் நினச்சின்னு இருக்கானோ அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு மகான்களோட பெருமையே புரிய மாட்டேங்கிறது. யாருக்கு தன் தேகத்தில் தன் மேலே கர்வம் இருக்கோ, தன்கிட்ட கர்வம் இருக்கோ, நான் நிறையா தபஸ் பண்ணியிருக்கேன் அது ஒரு கர்வம், நிறையா காசு வந்திருக்கு, எக்கச்சக்கமாக செல்வம் சேர்ந்துருக்கு, நான் பெரிய கோடீஸ்வரன் ஒரு கர்வம். அப்புறம் என்னென்னா நான் ரொம்ப அழகாக இருக்கேன் பார்த்தியா அது ஒரு கர்வம். எனக்கு எவ்வளோ இதில் இருக்கேன், சின்ன குழந்தை இருக்கிறப்ப நான் தப்பு பண்ணுறான் பாரு, நான் மோட்டாள் யங் பிளட்டு அப்படின்னு சொல்கிறா பார்த்தியா. இவாளுக்கெலாம் புத்தி வேலை செய்யாது. யாருக்கு இந்த அகங்காரம் இருக்கோ கர்வம் இருக்கோ அவள் என்ன பண்ணுனாக்க அசத்தாக இருப்பா. இந்த சரீர அபிமானம் இருக்கக்கூடாது, என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கப்படாது. அப்படி இருக்கிறவாளுக்கு நிறையா விவேகமே இருக்காது. அவளுக்கு அவள் மகான்களை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாது. யார் ஒருவர் வரக்கூடிய கெஸ்ட்டை ஒரு கோணல் புத்தியோட புருவம் நெளிஞ்ச கண்ணோட பார்க்குறாலோ அப்பேற்பட்ட பந்துக்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. ஈஷ் ரொம்ப அழகாக சொல்கிறார். அபியாகதான் வக்ரதியானா கோணல் புத்தி. கோணல் புத்தியில் யார் இருக்காலோ ஆரோபித புரூபிகி, இந்த புருவம் நல்லா வளைஞ்சு, கோபத்தில் புருவம் நல்லா வளைஞ்சு, அமர்ஷனாதிபிகி கோபக்கண்ணோட பார்த்து சுட்டு விடுற மாதிரி பார்க்குறா பார்த்தியா அவன். யார் அப்படி அபிசக்ஷதே, யார் அப்படி பார்க்குறாளோ அப்படிப்பட்ட ஏதாதிருசானாம், அப்படிப்பட்ட அனவஸ்திதாத்மானாம், திடபுத்தியே இல்லாத அவர்கள் வீட்டுக்கு கிரகானு சொஜனவிய பேக்ஷையா ந பிரிதியாத்து, அப்படிப்பட்ட வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது. யாருக்கு கோணல் புத்தி இருக்கோ, யாருக்கு நம்ம பார்த்தாலே புருவ நெரிசல் ஏற்படுறதோ, யாருக்கு கோபத்தினால கண்கள் செவந்து இருக்கோ, யார் நம்மளை கோபத்தோடு அப்படி பார்க்குறாளோ அப்படிப்பட்ட வீட்டுக்கு அவன் பந்துவாக இருந்தால் கூட போகக்கூடாதுன்னு சிவன் சொல்கிறார்.
அப்புறம் வந்து அவன் அப்படிப்பட்டவன் வந்து கண்ணாப்புறம் பேசிட்டான், கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிட்டான். அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்டவனோட தூயதா ஹிருதயனை எப்போது புழுங்கிகிட்டே இருக்கான். அவன் ஹிருதயம் அப்படியே புழுங்கிட்டேன், எப்படி இப்படி இருக்கான் இப்படி இருக்கா அதான் பேசிகிட்டே இருப்பா. சில பேர் அப்படி இருந்துகிட்டே இருப்பா இல்லையா? அப்படிப்பட்டவனோட வீட்டுக்கு வந்து போகவே கூடாது. அவனும் நிம்மதியாக தூங்க மாட்டான், அப்படிப்பட்ட வீட்டுக்கு அவன் போகவும் கூடாது. வந்துட்டானே நினச்சிட்டு இருப்பா, அப்படி போகக்கூடாது. அப்புறம் சொல்கிறார் சுப்ரு, ரொம்ப அழகாக பேசுகிறார். ஃபஸ்ட்டு சோபனேன்னு ஆரம்பித்தார், அப்புறம் சொல்கிறார் சுப்ருன்றார். சுப்ருன்னாக்க அழகான புருவம் கொண்டவளே. தன் மனையை பார்த்து சொல்கிறார், நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிரியன்னு நீ சொல்கிற, ஆனால் உங்கள் அப்பா உன்னை வந்து கூப்பிட்டாரோ? நீ சொல்கிற, நீ உனக்கு கடந்து அடிச்சிக்கிறது இல்லையா, எங்கள் அப்பா நடத்துகிறான்னு சொல்கிற இல்லையா? ஆனால் உங்கள் அப்பாவுக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணியிருக்கோ? நான் ஒரு யாகம் பண்ணுறேன், என் பொண்ணு வரும், என் மேலே தான் கோபம். உன்னை கூப்பிடலாம்ல, நீ என்ன பாவம் பண்ண, நீ உன்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல? ஏன்னா நீ அங்கே வர்றது அவருக்கு பிடிக்கலை. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கான். மதாஸ்திரியான்னு பரிதப்பியதே, அவன் வருந்தி கொண்டு இருக்கின்றான், வருத்தத்தோடு இருக்கான். ஏன்டா கல்யாணத்தை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதனால் இது மாதிரி இருக்கிற ஆறுதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு எப்போதும் ஒன்றையும் வந்து என்னை பகைச்சிக்கிற மாதிரி ஒன்றையும் அப்படி பார்க்குறான். ஒன்றையும் வந்து ஒரு விரோதியாக தான் பார்க்குறான். அவன் நல்ல எண்ணமே இல்லை அவனுக்கு. அப்படி வர வீட்டுக்கு வந்து நீ ஏன் போகிற? சுமத்தியமே, அழகிய இடையுடையவள்ன்றான். ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்மளை வந்து ஒருத்தர் எடுத்தாலும் பார்த்தாக்க பிரத்யுக்தம பிரஸ்ரய நாபிவாதனம் குஹாச்சயாய பரஸ்மி புருஷாய ஏவ சேதசா சாது விதியதே. அதாவது ஒருத்தர் வந்தாக்க எதிர்கொண்டு அழைக்கணும், வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சரி கூப்பிடணும். முகமது சொல்கிறது, நமஸ்காரம்னு சொல்கிறது, வணங்கிறது, இதெல்லாம் பண்ணுற வீட்டுக்கு தான் போகணும். இதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி யார் பண்ணுறாலோ ஒரு அதிதியை வந்து இது மாதிரி வந்து ஒரு புன்சிரிப்போட ஒரு நல்ல எண்ணத்தோட கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணினாக்க அவருக்கு அந்த அதிதிக்கு பண்ணக்கூடிய பூஜையானது சாக்ஷாத் நாராயணனுக்கே பண்ணுறதா ஆயிடுதுமா. அப்படி இருக்கணும். அப்படி அந்த எண்ணம் இல்லை உங்கள் அப்பாவுக்கு. நீ போனால் கூட உன்னை கூப்பிட மாட்டார், சரியாக கூப்பிட மாட்டார். அவர் உனக்கு உபச்சாரம் பண்ண மாட்டார், அபச்சாரம் தான் பண்ணுவார். அதனால் நீ போக வேண்டாம். அதனால் வந்து யார்கிட்ட வந்து சுத்தமான ஒரு குணம் இருக்கோ அவளை வசுதேவர்னு சொல்லுவாள். விசுத்தம் சத்தும் வசுதேவ சப்ததிம். யார்கிட்ட வந்து உயர்ந்த எண்ணங்கள் இருக்கோ, நல்ல எண்ணங்கள் இருக்கோ, அவர்களை வந்து வசுதேவர்னு சொல்லுவாமா. அந்த வசுதேவன்கிட்ட வந்து பகவானை வந்து எப்போதும் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றான். எது தத்ர புபான் அபவிருத்தகா. அப்படிப்பட்ட சுத்த ஹிருதயத்தோட நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய வசுதேவன் சொல்லக்கூடிய அந்த மனிதரிடம் எப்போதுமே பகவான் வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அவர்கள் வீட்டுக்கு தான் போகணும். யார் கண்ணுக்கும் புலப்படாத நாராயணன் இவா கண்ணுக்கு புலப்படுறா. அதனால் வந்து நீ என்ன பண்ணுற, நீ வந்து அங்கே போனேன்னாக்க என்னை வந்து அவமானப்படுத்தியிருக்காம, அதனால் நீ போனாக்கு உனக்கு அதே கைதான் ஆகும். அதனால் இப்போ இந்த டயத்தில் அவனை பார்க்கறதுக்கு அவ்வளோ யோக்கியதை இல்லை, போக வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், என்னோடய வார்த்தையை வந்து நீ புறக்கணிச்சிட்டு அங்கே போனீங்கனாக்க உனக்கு மங்களமே ஏற்படாது. பவதிய பத்ரம் ந பவிஷ்யதி, உனக்கு க்ஷேமமே நடக்காதுமா. ஏன்னா கணவன் தான் தெய்வம், அவன் சொல்கிற வார்த்தையை நீ கேட்கணும். அதனால் நீ வந்து பேச்சை மீறி போகாத. அது எப்போ உனக்கு அவமானம், ஒரு கால் நீ போனினாக்கா உனக்கு அவமானம் ஏற்படும், அதுவே உனக்கு மரணத்துக்கு காரணமாக கூட ஆயிடலாம். சத்தியக மரணாய கல்பத்தை, ஒரு காலின் வாக்கை மீறி நீ அங்கே போனேன்னு சொன்னாக்க நீ அவமானப்படுவ. உன்னை மதிக்காததுனால நீ அவமானப்பட்டால் கூட அதுவே உனக்கு வந்து இறக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆகிடும் அப்படின்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறார் சாக்ஷாத் பரமேஸ்வரன் தாக்ஷாணியை பார்த்து. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்க, பெண்கள் மனசு எப்படி இருக்குன்னு கேட்டாக்க டபுள் மைண்டடாக இருப்பா. பெத்தாத்தி விடுறதுக்கு மனசு வராது, பூந்தாத்தை சொல்கிறதையும் மீறத்துக்கு மனசு இருக்காது. அது மாதிரி உள்ளே போகிறா வெளியில் வரா, உள்ளே போகிறா வெளியில் வரா, உள்ளே போகிறா வெளியில் வரா, இப்படி எப்படி நடந்துட்டுருக்கு பார்த்தா. சரி, அவர் என்ன பண்ணாக்க
புருஷன் உடல் இல்லையா, சிவன் உடல் இல்லையா, கோபமாக பார்க்குறா. பார்த்துட்டு எந்த ஒரு ஈஸ்வரன் இந்த அம்பாளுக்கு பாதி பாகத்தை கொடுத்தாரோ அந்த பகவானை பார்த்து ஒரு பெருமூச்சை விட்டுண்டு என்ன பண்ணினானாக்க, கிரகானு அகாத்து, பித்ரோக கிரகானு அகாத்து, தன்னோட அப்பாவோட வீட்டுக்கு கிளம்பிட்டா சதிதேவி. சிவன் அவ்வளோ சொல்லியிருக்கார், உள்ளே போகிறா வெளியில் வரா, உள்ளே போகிறா வெளியில் வரா, போகிறா. ஆத்துக்கார கோமா ஒரு பார்வை பார்க்குறா, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல நீங்கள் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறா, உள்ளே போகிறா வெளியில் வரா, உள்ளே போகிறா. அவளுக்கு வந்து எல்லா தேவர்களும் போகிறப்ப நான் எப்படி போகாமல் இருக்கிறது அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் போனாக்க கூட பிறந்தவாள்லாம் பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அதனால் என்ன பண்ணானாக்க கிளம்பிட்டா. அப்புறம் வந்து இவ கிளம்பினதை பார்த்ததும் இந்த சிவகணங்கள் மணிமான், மதன், நந்திகேஸ்வரன் இவெல்லாம் பின்தொடர்ந்து போனான். அவளை என்ன பண்ணாக்க அந்த நல்ல ஒரு விமானத்தில், ஆனால் அனுப்புகிறப்ப நல்லா தான் அனுப்புகிறார் பரமேஸ்வரன். ஒரு நல்ல பறக்கிற விமானத்தில் நிறையா அதில் பாடும் பறவை, அப்புறம் பந்து, கண்ணாடி, தாமரைப்பூ எல்லாமே இருக்குது. கந்துகா, தர்ப்பணகா, அம்புஜகா, சேதோத பத்திர, வெஜன, வெண்கொடை இருக்கான், விசிறி இருக்கான், சிகாதிபிகி, கீத யானைகி, பூமாலைகள் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே நிறையா பாட்டு, துந்துபி, சங்க, வேணுபிகி, விடங்கிதா, யுகு எல்லாம் ஒரு பாட்டு பாடினா அதுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதெல்லாம் சேர்த்து நல்ல நிறையா தகுந்த கணங்களோட என்ன பண்ணுறானாக்க அந்த யாகத்துக்கு இந்த சதிதேவியை அனுப்பிச்சி வைக்கிறார் பரமசிவன். ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னார். அவருக்கு மீறி கிளம்புனாங்கிறப்ப என்ன இருந்தாலும் வந்து தன் மனைவி வந்து நடந்து போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அவர் ஆகாயமான ஏற்பாடு பண்ணி தகுந்த பூதங்களை கூட அமுச்சு வைக்கிறார். அந்த யாகசாலை பார்த்தாக்க எல்லாம் தங்கம், வைரம், வைடூரியம், நிறையா அக்னிசலம் நிறையா இருக்குது, நிறையா தேவர்கள் இருக்கா, ரிஷிகள் இருக்கா, தபஸ்விகள் இருக்கா, ரொம்ப கிராண்டாக ஓஹோ நடக்கிறது. அந்த யாகசாலைக்கு இந்த சைடே உள்ளே போனாக்க யாரும் வரவேற்கலை. ஏன் வரவேற்கலைங்க? தட்சன் மேலே உள்ள பயம். அதான் யாரும் வரவேற்கவே இல்லை. இவாளாக என்ன பண்ணுனாக்க சகோதரியையும் தாயாரையும் பார்த்து அடே பிரேமாஸ்திர கண்டக முதா பரிஷஸ்பஜுஹு, அவளாக மட்டும் தர்ஷனுக்கு அவளை திரும்பி பார்த்தான். அவள் திரும்பி கூட பார்க்கல. அவள் உள்ளே வரா, தன் பொண்ணு தானே, தக்ஷன் வந்து கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா, இன்னும் திருட்டு போயிட்டான். அவன் இப்போ நேராக அம்மாவை பார்த்தா, தன் சகோதரிகளை பார்த்தா, அவெல்லாம் கட்டின்டா. அப்புறம் ஷேமெல்லாம் விசாரித்தேன், எப்படி நல்லா இருக்கியம்மா, சௌக்கியமாக இருக்கேன், ரொம்ப வருஷம் ஆச்சே எல்லாம் விசாரிக்கிறா. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அங்கே பார்த்தாக்க அந்த யாகத்தில் எங்கெல்லாம் சிவனோட நாமா வருதோ அதெல்லாம் பந்து பண்ணிட்டான். சிவனை மட்டும் பந்து பண்ணல, அவர் மட்டும் கூப்பிடலை. அந்த யாகத்தில் சிவனை பற்றி வரக்கூடிய அந்த மந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். இதை பார்த்ததும் சதிதேவிக்கு வந்து கோபம் வந்துடுது. நாடாது எந்த ஒரு ஈஸ்வரன் இந்த லோகத்தில் எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு இருக்காரோ அப்படிப்பட்ட பகவானோட நாமத்தை, மங்களத்தை கொடுக்கக்கூடிய நாமத்தை ஒதுக்கி வச்சிருக்கேலே, இது யாகமாது சொல்கிறா. என்ன அவருக்கு வந்து வேண்டியவன் வேண்டாதவன் எதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாருக்கும் பிரியமானவர். எங்கள் ஆத்துக்காரர் யார்கிட்டையும் பகமையே வச்சுக்க மாட்டார். சமஸ்தாத்மனி பவந்தம் ருத்தே, அப்படிப்பட்ட சர்வாந்தாரியாமையாக இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் கருணையாகவே இருக்கக்கூடிய என்னோட ஆத்துக்காரர்கிட்ட போயிட்டு உன்னை தவிர வேறு எவன் போய் கோவப்படுவான்? ஏன்னா அப்பாவை பார்த்து பேசுகிற, நீ தான் வந்து விரோதம் வச்சுட்டு இருக்க. சாதுக்கள் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டாக்க புறத்தேட குற்றங்களை பார்க்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கனாக்க இவர்கிட்ட என்னத்தை குற்றத்தை பார்த்தார், சிவபெருமான்கிட்ட போயிட்டு உங்களுக்கு குற்றமா, அவர்கிட்ட என்னத்தை குற்றத்தை கண்டுபிடிச்சிருந்தீங்க. சாதுக்கள் வந்து ஒருத்தர் குற்றமே பண்ணிட்டு வந்தால் கூட குற்றமே அவர் கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் மகான்கள். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எங்கள் ஆத்துக்காரர், அவர் மேல் நீங்கள் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டு ஏன் பார்த்தா பொறாமையாகவே இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் மேலே துவேஷமா, அவர் நாமால துவேஷமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். யார் எல்லாருக்குமே வந்து யார் மகான் நிந்தனை பண்ணிகிட்டு இருக்காளோ
அவள் விஷயத்தில் வந்து எல்லாம் ஒளி குறைஞ்சி போயிருக்கும். அது மாதிரி ஓன்ட்டிப்பு ஒளி குறைஞ்சி இருக்குது. ஏன்னா நீ நிந்தனை பண்ணியிருக்க. அதாவது ஒரு வாட்டி வந்து கைலாசத்தில் உட்காண்டிருந்தேன். அப்போ வந்து சில சிவகணங்கள் வந்து ஒரு ஜீவராசியை ஒரு வேடன் அவனை அழைச்சிட்டு வந்தான். நான் கேட்டேன், என்ன இவனுக்கு இவ்வளோ உபச்சாரம் நடக்கிறது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் ஆத்துக்காரர் சொன்னார், அவன் 3 வாட்டி என் பேரை சொல்லிட்டாமா. 3 வாட்டி சொல்லிட்டானா? இல்லை, ஒரு வாட்டி சொன்னாலே நல்ல கதியை கொடுப்பேன், 3 வாட்டி சொல்லிட்டான். அதை என்ன பண்ணி யோசிச்சுன்னு இருக்கேன்னு சிவன் சொன்னார். அப்படி யார் இவர் அப்படின்னு சதிதேவி கேட்டான். சிவன் சொன்னார், இவன் ஒரு வேடன், இவன் வந்து மரணப்படுக்கையில் இருந்தான். நிறையா பூஜை பண்ணியிருக்காரா, உன் நிறையா கும்பிட்டுருக்காரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் கோயிலுக்கெலாம் வந்திருக்காரு, ஏதாச்சும் நன்கொடை கொடுத்தாரா? கிடையாது. நிறையா கும்பாபிஷேகம்லாம் பண்ணி வச்சுருக்காரா? ஒன்றும் கிடையாது. சிவபூஜை பண்ணியிருக்காரா? பண்ணல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ ராஜபூஜை பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இவன் வந்து ஒரு வேடவன், இவன் என்ன பண்ணுறான், மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருந்தான். அப்போ அவனோட பையன் வந்து அவன்கிட்ட வந்து கேட்டான், அப்பா நம்ம குலத்தொழில் என்ன? அதாவது அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லி தரணும் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் வந்து முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கேன், நான் போய் சம்பாதிச்சிட்டு வரணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதும் அவர் சொன்னார், நம்மளாம் வேடவர்கள், பிரகர சம்ஹர ஆகர. அதாவது ஏதாச்சும் ஒரு மிருகத்தை பார்த்தீங்கன்னா பிரகர அடி, சம்ஹர கொள்ளு, ஆகார் அதை சாப்பிடு, இதுதான் குலத்தொழில் அப்படின்னா உயிர் போயிடுத்து. இப்போ வந்து இந்த வேடன் வந்து தன் பையனுக்கு சொன்னது என்னன்னு கேட்டாக்க தன் குலத்தொழிலை சொல்லி கொடுத்தான். பிரகர அடி, சம்ஹர கொள்ளு, ஆகர சாப்பிடு. பிரகர சம்ஹர ஆகரன்னா பகவான் நினச்சிட்டார், இதில் பிரசம் ஆ அதை எடுத்துட்டாக்க ஹர 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 அப்படின்னு வருது. அதனால் என் நாமத்தை சொல்லிட்டான், அதனால் எனக்கு நல்ல கதியை கொடுக்குறேன்னார். ஒரு வேடன் தன் குலத்தொழிலை தன் பையனுக்கு சொன்னால் பகவானை கூட சொல்லலை. அப்படிப்பட்டவனுக்கு அவன் வந்து தன் தொழிலை சொல்கிறப்ப அந்த சம் ஆங்கிற வேலை எடுத்துகிட்டு ஹரஹரன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல கதியை கொடுத்தார் எங்கள் ஆத்துக்காரர். அப்படிப்பட்டவரோட பேர், அவருக்கு சேர வேண்டிய பாகத்தை அப்படி பந்து பண்ணிட்டேல நியாயமா? யாரை பார்த்தா கோபமே வராதோ, யாரை பார்த்தா வந்து தேசமே வராதோ, அப்படிப்பட்டவங்களுக்கு தேசம் வந்திருக்கு. கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். யாரோட திருவடி தாமரை எத் பாதபத்னம் பிரம்மஹர சாச வார்த்திபிகி, யாரோட திருவடி தாமரையானது பிரம்மானந்தங்கிற தேனை கொடுக்குமோ, அப்படிப்பட்ட யார் யாருக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய அர்த்தினகா லோகசிய ஆசிஷகா வர்ஷதி, வருஷம் பொழியறது, யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து அவரோட திருவடியை நமஸ்காரம் பண்ணினாலே கிடச்சிரும். தஸ்மை ஈஸ்வபந்தவே பவான் திஷ்யதேன்றார். அப்படிப்பட்ட திருவடியுடைய அந்த பரமேஸ்வரனை போய் தேசம் காட்டுறேலே, நான் போய் உங்களுக்கு பொண்ணாக பிறந்துட்டேனே, எல்லா மகான்களும் திருவடி சேவை கிடைக்காதா, திருவடி சேவை கிடைக்காதா, திருவடி சேவையில் உட்கார மாட்டோமான்ட்டு எல்லாரும் ஏங்கின்னு இருக்கா. அப்படிப்பட்ட மகேஸ்வரனை போய் பகைச்சின்னு இருக்கேலே அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன மசானத்தில் எதுக்கு இருக்கார் அவர் சொல்கிறார், இங்கே சொல்கிற அழகாக சொல்கிறார். நீ எப்படி வந்து அவர் அமங்கலமானு சொல்ல முடியும்? ஏன் மசானத்தில் இருக்கார்? ஒரு ஜீவன் உயிரை விட்டு அங்கே தானே வரணும். அந்த ஜீவனுக்கு அந்த ஒரு ஸ்திதியிலையும் நல்ல கதி கொடுக்குறீங்க ஆத்துக்காரர். அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவரோட திருவடியிலேருந்து உதிரக்கூடிய அந்த துகள்களை தன் தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சிவனோட திருவடியிலேருந்து விழக்கூடிய அந்த மண் துகள்களை தன் சிரசில் தரிக்கணுன்ட்டு பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் காத்துருக்கா. அவளுக்கு தான் அருமை தெரியும். அப்படிப்பட்டவ எங்கள் ஆத்துக்காரரை பந்து பண்ணிட்டேலே, அவர்கிட்ட போய் தேசம் வச்சுருக்கேலே, ஏன்னா நம்பவே முடியல. அதாவது எந்த ஒரு இடத்துல பகவானோட நிந்தனை நடக்கிறதோ அதை காதால் கூட கேட்கக்கூடாது. பக்தாலாக இருக்கிறவ காதால் கூட கேட்கக்கூடாது. காதை மூடிண்டு அங்கேருந்து வந்துடணும். இல்லையா உனக்கு தெம்பு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, தைரியம் சொன்னாக்கா, பேசணுன்னாக்கா அறுத்துடணும். அம்பாள் சொல்கிறா,
கர்ணோ பிதாய நரயாத் யதகல்பயீஷே தர்மா விதர்ய சுணுபிருஷ்யமானஹ சிந்தியாத் பிரகஸ்ய பிரசக்ய உசதிம் அசதிம் பிரபுஷ்சேத் ஜிஹ்வாம் அசூனபி ததோ விசிருஜேத் சதர்மஹ. அதாவது யார் பகவான் நிந்தனை பண்ணுறாலோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. வலி இல்லை தெம்பு இல்லைன்னா காதை மூடின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடணும். தெம்பு இருக்குது பலசலையாக இருக்கும் பட்சத்தில் எவன் பேசுகிறோம் நாக்கை அறுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இந்த நான் போய் உங்களுக்கு சிவதேசம் பண்ணக்கூடிய உங்களுக்கு போய் நான் பெண்ணாக பிறந்தனே, இனி இந்த அருவருக்குத்தக்க இந்த அன்னத்தால் வளர்க்கப்பட்டு இந்த சரீரத்தை நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா இதை கொடுத்தவன் யாருன்னு கேட்டால் ஒரு சிவத்வேஷி. ஒரு சிவனை தேசம் பண்ணிவிட பொண்ணா நான் போகிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். எப்பேற்பட்டவர் அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் நிந்தனை பண்ணிகிட்ருக்கீங்களே, நியாயமா அது? அதனால் இந்த மகா முனிவர்கள் ரிஷிகள் தபஸ்விகள் எல்லாரும் எந்த ஒரு ஈஸ்வரனோட இந்த மாயையிலேருந்து வெளியில் வரத்துக்காக திருடிய கதின்னு இருக்காரோ அப்படிப்பட்டவரை யார் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி சம்ஹாரம் பண்ணுறாரோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை நீங்கள் நிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்களே, யாரும் இதில் நிந்தனையே பண்ணக்கூடாது. அதனால் மகான்கள் என்ன சொல்கிறானாக்க எப்போதுமே மகேஸ்வரனோட திருடிய கதின்னு இருக்கா. மகான்கள் காட்டக்கூடிய பாதையில் போகணுன்னு சொன்னாக்க நமக்கும் நல்ல கதி கிடைக்கும். அதனால் அந்த சாதுக்கள் எதை விரும்புகிறாலோ அதை நோக்கியே தான் நம்ம போகணும். அது மாதிரி அசத்தான காரியத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அவளும் சொல்கிறா. நான் இந்த விடலை விட போகிறேன் அப்படி அதை சொல்கிறா. இந்த சிவாங்கிற மந்திரம் 2 அக்ஷரம்தான், 2 அக்ஷரம்தான். அது என்ன பண்ணுறதுன்னு அந்த அக்ஷரம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், எது திவ்ய அக்ஷரம் நாம எந்த 2 எழுத்து சிவான்னு சொல்கிறத ஒரு தடவையாச்சும் யார் ஒரு சொல்கிறாலோ அவரோட பாபத்தை அது போக்குறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சிவனை மட்டும் நீங்கள் நிந்தனை பண்ணலை, சிவனை நாமத்தையும் நிந்தனை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு போய் நான் பெண்ணாக பிறந்தனே அப்படின்னு வேதனைப்படுறா. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். அருண பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.